ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் சிவபுரின்னு ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வித்தியாசமான நடைமுறை மட்டும் இல்லைங்க, மிக மோசமான நடைமுறை. என்ன அப்படி மோசமான நடைமுறைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மனைவி வாடகைக்கு எடுத்துக்கலாங்கிறாங்க. அதாவது யாருக்காவது மனைவி தேவைப்பட்டால் 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ பேமெண்ட் கட்டி மனைவியை வாடகைக்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாடகைக்கு விடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணோட அப்பாவோ இல்லை கணவனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தால் இது மிக மோசமான செயல் அப்படிங்கிறதுல எந்தவித பாகுபாடுமே நம்ம சொல்லவே முடியாது. அரசாங்கம் இதில் முதல்ல தலையிட்டு இது நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்களோட வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுகிறோம். நாட்டை ஆள்றது பெண்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு மோசமான ஒரு நடைமுறையாக தெரியுது. 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணும் பொழுது பெண்களுக்கு பக்குவமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 21 வயசு ஆக்கியிருக்கோம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலைமை ஏற்படும்னு பெண்களோட வளர்ச்சியை பற்றி யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அரசாங்கம் எடுக்குது. இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் இது மாதிரி ஒரு மோசமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.